Check. 1 second. Is it audible? Check. Okay, கேக்குது. Latu, good evening. Yeah, Durga Devi, Ramya, Akshya, GV, Ramya. Okay, other students, Akshya. Very good evening. Oh, your voice audible irka? Mic, everything is clear right now? Can we start today topic? Audible எல்லாமே. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர் சேஞ்ச் பண்ணுறேன். லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? எனி ஐடியா? ஓகே. ஓகே. லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். What is locomotion and movement? Everything is perfect. Super. So, locomotion and movement அப்படின்னா என்னது சொல்லுங்கள். ஒரு மூமெண்ட், எந்த மூமெண்ட், நம்ம நடக்கிறது, நம்ம கை இப்படி ஆட்டுறது, ரன் பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் மூவ் ஆகுறீங்களே, ஸோ தட் இஸ் கால் லோகோமோஷன். அதனால நீங்கள் மூமெண்ட்ஸ். ஸோ இது லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்ஸ். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் பண்ணி போகிறீங்களே. ஸோ இந்த டாபிக் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு ஃபிசியாலஜி என்னது, இதில் எப்படி வாட் ஆர் தி இன்டர்னல் ஃபிசியாலஜி, எப்படிலாம் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? எஸ். குட் ஈவினிங் நிதிஷன், அக்ஷயா, துர்கா தேவி, லத்யூ, ரம்யா எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. எஸ், சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல் ரைட். இப்போது லோகோமோஷன் மூமெண்ட். பிஃபோர் வி ஸ்டார்ட் லோகோமோஷன் மூமெண்ட்ஸ், we have courses available in our brainy medic. இது வந்துட்டு ஒரு pre-recorded and live videos also available. இதில் recorded basically I guess so. ஸோ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபுல் டேர்ம் கோர்ஸ் மென்டர்ஷிப், அப்புறமா ஒரு பவர், ஒரு பேசிக் பிளான். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபுல் டேர்ம் கோர்ஸ் மென்டர்ஷிப்போட சேர்த்து ஜஸ்ட் இந்த ஃபுல் டேர்ம் அண்ட் மென்டர்ஷிப் மட்டும். நெக்ஸ்ட்டு என்டையர் ஃபுல் டேர்ம் கோர்ஸு மென்டர்ஷிப், பவர் பேக் ப்ளஸ் ப்ரோ பிளான் இன்க்ளூடிங் ஆல் புக்ஸு, MCQs, டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வரும். இது வந்துட்டு இந்த ப்ரோ மேக்ஸ் பிளான் வந்துட்டு இன்டூ 720. இது ஃபுல் எல்லாமே இன்க்ளூடட், எல்லா ப்ரீவியஸாக கொஸ்டின். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ 2 to 3 hours இருந்துச்சுன்னா இங்கே 6 to 8 hours இருக்கும். அதுதான் எங்களோட இந்த ரெக்கார்டோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ டீட்டெயிலி எக்ஸ்பிளைன். எஸ், சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். என்னது ஏதோ டவுட்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் டீச் பண்ணுவீங்களா அண்ணா? பண்ணணுமா உங்களுக்கு? நான் இப்போதைக்கு ஐ கெஸ் நான் ஜான்லேருந்து இல்லை 26 or 27 பேட்சோ, ஐ டோன்ட் நோ. இல்லைம்மா இப்போது அது ரெக்கார்டடில் நான் இப்போது டீச் பண்ணுறது இல்லை. ஐ எம் நாட் இன் டு தேட். அதுக்கு தனி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு ஃபிசிக்ஸ் தனியாக இருக்காங்க, கெமிஸ்ட்ரி தனியாக இருக்காங்க, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அவங்களுக்கு வந்துட்டு ஐ கெஸ் அவங்க தே ஹாவ் 6 to 8 years மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட். டாபிக்குள்ளே போயிடலாமா? தொண்டை கட்டிக்கிச்சுடா பசங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட் இல்லை இன்னும் தெரியும்னா ஃபர்ஸ்ட் லோகோமோஷன் அப்படின்னா என்னதுண்ணா? லோகோமோஷன். ஸோ லோகோமோஷன் அப்படின்னா, லோகோமோஷன் இஸ் அ வாலண்டரி மூமெண்ட்ஸ். அதான் நீங்கள் தானே இப்படி கை ஆட்டுறீங்க, ஸோ இப்படி இருக்கிறது, இப்போ நான் எழுதுறது, இதெல்லாம் ஒரு வாலண்டரி மூமெண்ட். ஸோ லோகோமோஷன் இஸ் அ வாலண்டரி மூமெண்ட்ஸ் ரிசல்ட்டிங் இன் a change in location. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லொக்கேஷன் நம்ம போகிறோம் இல்லையா? ஸோ ரிசல்ட்டிங் இன் சேஞ்ச் இன் லொக்கேஷன். பசங்களா, நான் வந்து சிம்பிளாக ஒரு 6th standard பசங்க புரியிற மாதிரி நான் கிளாஸ் எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா யூ கைஸ் ஷுட் MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இல்லை நாளைக்கு மார்னிங்காவது ரிவிஷன் பண்ணிட்டா, இந்த மாதிரி முடிக்கிறதோட நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் முடிச்சிடுறேன், நாளைக்கு போயிட்டு MCQs ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நாளைக்கு கிளாஸ் இல்லை பாருங்க. Tuesday and Thursday I won't take classes. ஸோ இந்த டைமில் ஒரு டெஸ்ட் சீரீஸோ ஒரு MCQs ப்ராக்டிஸோ வாட் எவர், ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே என்ன எடுத்தணும், அது சண்டே என்ன எடுத்தணும், இந்த 2 Tuesday ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? வெனஸ்டே
ஓகேவா? அதுக்கு ப்ரீவியஸ் வீக் அதோட பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. பட் சண்டே எனக்கு கிளாஸ் இருக்குது. பட் ஸ்டில் யூ ஹேவ் மோர் டைம் ஆன் சண்டேஸ், ரைட்? சண்டே ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே என் கிளாஸ் கவனிங்க. அப்படி முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ வீக்லி 3 டெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் மாதிரி. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. மோர் டெஸ்ட் யூ கிவ், மோர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ வில் கெட் அபவுட் தட் பர்டிகுலர் டாபிக். அப்போது ரொம்ப புரிய வரும். அப்போ இன்னும் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சா திரும்பி போய் படிங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மீன் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஓகே, எவ்ரி திங் இஸ் கிளியர். சரி, எல்லா லோகோமோஷன்ஸ், ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் இது இம்பார்ட்டண்ட். சார் நீட்டில் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. ஸோ ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் எழுதிக்கோங்க மூமெண்ட்ஸ், பட் ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் லோகோமோஷன். இங்கே பாருங்க, ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இது இப்படி ஆட்டுறேன் இல்லையா, இதுவும் ஒரு மூமெண்ட் தான். பட் எல்லா மூமெண்ட்ஸும் வந்துட்டு லோகோமோஷனாக கிடையாது. ஸோ ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் லோகோமோஷன்ஸ். ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் லோகோமோஷன். இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி இதை கொடுத்துட்டு அசஷன், ஸோ அசஷன் இஸ் எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சீரியஸாக எனக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க நிஜமா. ஸோ நான் வச்சுக்கோங்க, நான் எழுதும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு. சரி, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு ஆர்கனிசம் ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் பண்ணோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரமீஷியம் இருக்கு இல்லையா, பேரமீஷியம் இல்லைனா சீலியா. இந்த சீலியாலாம் தே ஹெல்ப் இன் எழுதிக்கோங்க மூமெண்ட். என்ன மூமெண்ட் ஆஃப் வாட்? ஃபுட் தானே, மூமெண்ட் ஆஃப் ஃபுட். ஓகேவா? ஃபுட் த்ரூ சைட்டோஃபாரிங்ஸ். சரியா? அண்ட் இன் த லோகோமோஷன். சரி, இது இந்த டைப். இதே நீங்கள் ஹைட்ரா பார்த்தீங்கன்னா there is something called tentacles. ஓகேவா? ஹைட்ரால யூஸ் டென்டக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அந்த டென்டக்கிள்ஸை வச்சுட்டு தி கேப்சர் ப்ரே டு கேப்சர் ப்ரே அண்ட் ஃபார் அந்த வேறு டென்டக்கிள்ஸ் எப்படி எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த ஹைட்ராக்கு லோகோமோஷன் கூட யூஸ் ஆகும். லோகோமோஷன். ஸோ ஒரு ஆர்கனிசம்ஸோட லோகோமோஷன்ஸு அதோட எப்படி அது யூஸ் பண்ணிக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பேசிக்காக தான், ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. சரியா? ஓகே, இப்போது ஹைட்ரா பார்த்தோம். இது லிம்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு லிம்ஸ் ஹெல்ப் டு சேஞ்ச் பாடி போஸ்டர்ஸ். ஓகேவா? அண்ட் ஃபார் லோகோமோஷன். ஓகேவா? ஸோ லிம்ஸ் இது எல்லாமே, இந்த லிம்ஸ் எல்லாமே நம்ம பாடி போர்ஷன், நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். சரியா? ஆல்ரைட். என்னடா இப்படி பிடிச்சிருச்சு எனக்கு. சரி, இப்போது டைப்ஸ் ஆஃப் எழுதிக்கோங்க, கலர் சேஞ்ச் பண்ணுறேன். டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். நம்ம ஹியூமன்ஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இன் ஹியூமன்ஸ். சரியா? இப்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸில் இப்போ பேஸாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அமீபாய்ட் மூமெண்ட். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு சீலியரி மூமெண்ட். தேர்ட் வந்துட்டு மஸ்குலர் மூமெண்ட். ஓகேவா? இதை வந்துட்டு நான் ஒன்றுன்னா இன்னது இது விச் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரியா? 1, 2, 3 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இன் ஹியூமன்ஸில் 3. ஒன்று வந்துட்டு அமீபாய்ட், சீலரி அண்ட் மஸ்குலர். ஓகேவா? இப்போ அமீபாய்ட் பார்ப்போம். அமீபாய்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேவா? அமீபாய்ட். சரியா? ஸோ அமீபாய்டு வந்துட்டு என்ன பண்ணுன்னா சூடோபோடியான்னு இருக்கும். பை சூடோபோடியா ஃபார்ம்டு பை ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம்.
சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ், உடம்புல பிளட்ல மேக்ரோஃபேஜஸ், லூக்கோசைட்ஸ்க்கெல்லாம் அமீபாய்ட் டைப்பில் தான் வந்துட்டு மூமெண்ட்ஸ் நடக்கும். ஓகேவா? லோக்கோமோஷன் மேக்ரோசைட்ஸ், அப்புறம் அது லூக்கோசைட்ஸ். லூக்கோசைட்ஸ் சரியா? திஸ் இஸ் அபவுட் அமீபாய்ட் மூமெண்ட். சரி, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், சீலியரி மூமெண்ட்ஸ். ஓகேவா? சீலியரி மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சீலியரி மூமெண்ட்ஸ் நம்ம உடம்புல பேசிக்லி சீலியரி மூமெண்ட்ஸ் ஆர் டன் பை சீலியா. ஓகேவா? என்னது? சீலியா. ஸோ இந்த சீலியா வந்துட்டு என்ன பண்ணுன்னா, சீலியா இன் ட்ரக்கியா ஸோ இது என்ன பண்ணணும், இட் விச் ரிமூவ் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். பாடியில் ஏதோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அது ரிமூவ் பண்ணிவிடும். சரியா? அதுக்கப்புறமா வேறு எங்கே இந்த சீலியா ஹெல்ப் பண்ணால், இந்த சீலியா ஹெல்ப்ஸ் இன் ஓவா. ஓகேவா? ஓவாவில் என்ன பண்ணுன்னா, இந்த ஓவிடக்ஸில் இருக்கிற ஓவை வந்துட்டு பேசேஜாக ட்ரான்ஸ் பண்ணும். ஓவிடக்ஸில் இருக்கிற இந்த ஓவை என்ன பண்ணுன்னா, ஓவிடக்ஸில் இருக்கிற வந்துட்டு ஓவா வந்துட்டு இட் மேக்ஸ் அ பேசேஜ் ஆஃப் ஓவா. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த சீலியரி மூமெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணும். சீலியரி மூமெண்ட்ஸ் சரியா? நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெகுலராக தெரிகிற மூமெண்ட் நம்ம பாடியிலே என்னது மஸ்குலார். ஓகேவா? மஸ்குலார் மூமெண்ட்ஸ். ஸோ மஸ்குலார் மூமெண்ட்ஸ் என்னது, ஒரு மூமெண்ட் நடந்தால் அதுக்கு வந்துட்டு அந்த மசில்ஸ் வந்துட்டு மெயினாக இருக்கும். ஓகேவா? ஸோ மசில்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மஸ்குலார் மூமெண்ட்ஸ் இஸ் பை மசில்ஸ். ஸோ இன்னெல்லாம் இந்த லிஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட் ஆஃப் லிம்ஸு, MOVNTனா மூமெண்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? மூமெண்ட்ஸ் ஆஃப் லிம்ஸு. டங்கு ஒரு மசில் தான், தெரியுமா? டங்கு. ஜா. ஓகேவா? ஜா. சரியா? இதெல்லாமே தான் இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ இந்த டைப் ஆஃப் மூமெண்ட்ஸில் when you talk about இந்த சீலியரி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மஸ்குலர் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே சொன்னேன். இந்த சீலியரினா என்னது, மஸ்குலர் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. தெர் இஸ் சம்திங் கால் ஃப்ளாஜுலர் மூமெண்ட்ஸ். சரியா? ஸோ ஃப்ளாஜுலர் மூமெண்ட்ஸ் அப்படின்னா எழுதிக்கோங்க. ஃப்ளாஜுலர் மூமெண்ட்ஸ் நத்திங் பட், அதாவது நம்ம ஸ்பெர்ம் நம்ம என்ன சொல்ல, இட் ஸ்விம்ஸு அங்கே போய் இங்கே போயிட்டு டைரெக்டாக போய் ஓவல் எப்படி ஃபியூஸ் ஆகுதோ, ஸ்பெர்ம் மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது. எக்ஸாம்பிள் இது லிஸ்ட்டுக்கு ஸ்பெர்ம், யூக்ளினா எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஓகேவா? இந்த ஃப்ளாஜுலர் மூமெண்ட்ஸ். சரியா? ஃப்ளாஜிலானா என்ன தெரியுமா? ஃப்ளாஜுலர் மூமெண்ட்ஸ்னால் இங்கே பாருங்கள், இதோட பாடி பின்னாடி ஒரு டெய்ல் இருக்குல்ல, இந்த டெய்லுக்கு பேர் ஃப்ளாஜிலா. ஸோ இந்த டெய்ல் வச்சு தான் மூமெண்ட்ஸ் நடக்கும். எப்படி நம்ம பாம்புக்கு இப்படி சுற்றுது, இந்த டெய்ல் தான் வந்துட்டு அந்த மூமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டெய்ல் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணிவிட்டு இட் ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ நான் டெஃபினேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். வேர் இன் ஃப்ளாஜுலா மூமெண்ட்ஸ் இட் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங் ஆஃப் spermatozoa, maintenance of water current, in the canal system. Canal system of what? அனிமல்கள் படிச்சிருந்தோமே, canal system of sponges. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பாஞ்சஸ். ஓகேவா? இதே வந்துட்டு இன் லோகோமோஷனுக்கு வந்து புரோட்டோசோவன்ஸில் வந்துட்டு யூக்ளினா வருவாங்க. புரோட்டோசோவன்ஸில் யூக்ளினா. சரியா?
All right. So still here any doubts குட்டி பசங்களா? ஏ டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Okay. So okay, that's what. Any doubts still here? புரிஞ்சுதா உங்களுக்கு? லோகோமோஷன்னா இட் இஸ் அ மூமெண்ட். அந்த மூமெண்ட் வந்து ஒரு ஆர்கனிசம்க்கும் ஒரு விதமாக இருக்குது. ஸோ சில ஃப்ளாஜில் இருக்கிற ஃப்ளாஜுலர் மூமெண்ட்ஸ், நமக்கு மசில் மூமெண்ட்ஸ், நம்ம உடம்புக்குள்ளேயே சுடோப்போ. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் தட் சீலேரின் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ், ரைட்? ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சிச்சுன்னா ஓகே, சூப்பர். இப்போ நம்ம டீப் டவுன் டு த ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் பற்றி போயிடலாம், சரியா? ஃபஸ்ட்டு இந்த மசில்ஸை பற்றி படிக்கலாம். என்னது இது ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம்? எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் எப்படி ஒர்க்கிங்க பாருங்க. ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம், ஓகேவா? ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் நம்ம போயிடலாம், டீப்பாக போயிடலாம். ஸோ இந்த ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டமில் வாட் இட் இன்க்ளூட்ஸ் மசில்ஸ், கரெக்டாக? ஃபர்ஸ்ட்டு இட் இன்க்ளூட்ஸ் muscles which are, ஞாபகம் வச்சுக்கோங்க, which are, neat question, which are, muscles are mesodermal in origin. mesodermal in origin, ஓகேவா? mesodermalனா நடுவில், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் மசிலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பண்ணுவோம். மசில் இன்னெல்லாம் கான்ஸ்டியூட்டாக இருக்கும்னா, மசில் கான்ஸ்டிடியூட், மசில்குள்ளே இன்னெல்லாம் எத்தனை பர்சன்ட் இன்னெல்லாம் கன்ஸ்டியூட் ஆயிருக்கும்னு பார்க்கலாம். மசில் கன்ஸ்டியூட், நம்ம பாடிக்கு இந்த மசில் கன்ஸ்டியூட், நம்ம உடம்பு ஃபுல்லாக மசில்ஸ் எத்தனை பர்சன்ட் இருக்குது, எத்தனை இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பர்சன்டேஜ் நம்ம டோட்டல் பாடியிலனா, மசில் கன்ஸ்டியூட்ஸ் 40 to 50% ஆஃப் தேர், நம்ம பாடி வெயிட்டில் 40 to 50% ஆஃப் வெயிட் வந்து இந்த மசில் வெயிட் தான். சரி, கிவ் மீ 1 second கைஸ். ஓகே, நம்ம பாடியில் 40 to 50% ஆஃப் வெயிட் வந்துட்டு மசில் வெயிட் தான். நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மசில்ஸ் என்ன பண்ணுன்னா, மசில்ஸ் ஹாவ் எக்ஸைட்டபிலிட்டி. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். எக்ஸைட்டபிலிட்டினா இது உங்கள் ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி உங்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நர்சிங், whoever it is, medical field, if you going to study about physiology in first year, you will study detailedly about this excitation, contraction, relaxation எல்லாமே, சரியா? So muscles have excitation and contractility and extensibility, அப்புறம் எலாஸ்டிசிட்டி. இது எல்லாமே அதோட பேசிக் மசிலோட திங், ஓகேவா? அது எக்ஸைட் ஆகும், அது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ எலாஸ்டிட்டியாகவும் இருக்கும் இல்லையா மசில்ஸு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே சார். ஸோ பேசிக்காக இந்த மசில் இன்னும் கொஞ்சம் கிளாஸிஃபையாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரே நிமிஷம், கிளாசிஃபிகேஷன், பீடோடான்டிக்ஸ், ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர் ஒன்று மறந்துடுவேன், இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ சாரி, ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் வந்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது வி வில் ஸ்டடி டீட்டெயிலி அபவுட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். இது டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், சரியா? டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் யாருக்காவது தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரியுமா? சூப்பர், 40 to 50%, ஓகே. டைப்ஸ் ஆஃப் மசில் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் எடுக்கிறேன். ராஜேஷ், உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்கள். விசரல் மசில் வேற, யா, skeletal muscle,
அப்படி skeletal muscle, cardiac muscle, visceral muscle. ஓகேவா? 3. சூப்பர். குட். துர்காதேவி குட். யா ஆதித்யா skeleton சொன்னீங்க. யா ரம்யா 3 டைப் இருக்கு. கரெக்ட். skeletal muscle, visceral muscle, cardiac muscle. யா நிதிஷன் குட். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸில் 3 சொன்னீங்களா? skeletal muscle, cardiac muscle, visceral muscle. ஸோ ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? சரியா? visceral மசிலில் வந்துட்டு visceral striated கூட சொல்லுவாங்க ஆர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 3த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு skeletal மசிலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். skeletal மசில் அதாவது நம்ம மசில்லே வந்துட்டு ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல உங்கள் தைஸில் ஒரு மசிலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி skeletal மசில் எப்படி இருக்கும்? கார்டியாக் மசில்ஸ்னால் நம்ம கார்டியாக் அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இட் இஸ் அ வேறு டைப் ஆஃப் மசில்ஸ். ஸோ ஒன்று பார்ப்போம். skeletal மசில்ஸ் லைஃப் ஸ்டடி. ஸோ skeletal மசில்ஸ் ஆர் பேசிக்லி போனோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம skeletal போன் இருக்குல்ல, நம்ம skeletal போனோட அட்டாச் இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ கால்ட் striated மசில்ஸ். நம்ம போனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, ஸோ தே ஆல்சோ கால் அஸ் striated மசில்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் கேவலம் இருக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? தொண்டையும் கட்டிக்கிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அட்டாச்ட். skeletal மசில்ஸ் ஆர் அட்டாச்ட் டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் அட்டாச்ட் டு skeleton. சரியா? நெக்ஸ்ட், ஸோ தேர் இஸ் striations. இஃப் யூ see இதுங்க டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் டயக்ராம் பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா? ஒரு 1 செகண்ட் வெயிட். டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் டயக்ராம். லெட் மீ காப்பி. இங்கே இந்த டயக்ராம் சாஃப்ட்வேர் இருக்குல்ல. ஓகே, இமேஜ் மட்டும் தான் காப்பி பண்ணேன். சரியா? காப்பி ரைட்ஸ் போடாதீங்க. சரி, ஓகே. ஸோ தீஸ் ஆர் த மசில்ஸ் விச் ஆர் தேர் இன் அவர் ஹியூமன் பாடி. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் தெரியுதா? ஸோ திஸ் இஸ் கார்டியாக் மசில், திஸ் இஸ் skeletal மசில், திஸ் இஸ் ஸ்மூத் மசில். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் skeletal மசில் எங்கே இருக்குது, கார்டியாக் மசில் இருக்குது, ஸ்மூத் மசில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்டெஸ்டைன் கிட்ட இருக்கா, இது எல்லாமே ஸ்மூத். நம்ம போனோட அட்டாச் இருந்தால் அது skeletal மசில். ஹார்ட்டுக்கு கார்டியாக் மசில். என்ன சார் சொன்னதே சொல்லிருக்கீங்க, டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் skeletal மசில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சொன்னேன்? இட் இஸ் அட்டாச்ட் டு skeleton, இட் இஸ் striated மசில்ஸ். ஓகேவா? striated மசில்ஸ் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டார் போட்டுக்கிறேன். ஸோ skeletal மசில்ஸ் ஆர் ரிச் இன் blood supply. ரிச் இன் blood supply. The muscle fibers is multinucleated. Muscle fibers are multinucleated. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா there are more mitochondria present. More mitochondria present for skeletal muscle. Mitochondria. ஓகேவா? ஸோ தே ஆர் வாலண்டரி மசில்ஸ். நம்ம மூவ் பண்ணாதான் மூவ் இன்வாலண்டரி கிடையாது. ஸோ skeletal மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் skeletal மசில்ஸ். வேறு எதுவும் டீட்டெயிலாக பெருசாக தேவையில்லை. ஏன்னா இதுதான் திஸ் இஸ் த A to Z அபவுட் skeletal மசில். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக போகலாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது visceral மசில். visceral muscle. ஓகேவா? visceral muscle பார்ப்போம். visceral muscle எங்கே இருக்குன்னு சொன்னேன் சொல்லுங்க பசங்கெல்லாம். visceral muscle வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டட் தானே? ஆமாம். skeletal வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டட்னா visceral muscle வந்து ஸ்மூத் மசில். ஓகேவா? they are, நான் என்ன சொன்னேன், visceral muscles are also smooth muscles. ஓகேவா? they are located in the எங்க
நம்ம பாடியில் இருக்கிற இந்த ஸ்டொமக், இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் இது எல்லாமே ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா? ஸோ விசரல் மசில் பேசிக்கலி ஸ்மூத் மசில்ஸ். ஸோ இது எல்லாமே விசரல் ஆர்கன்ஸில் இருக்கிற எல்லா மசில்ஸும் வந்துட்டு விசரல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் யூ நோ இட் இஸ் அங்கே ஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் தேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம் பார்த்தே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்டா. சயின்ஸ் இஸ் ஸோ ஈஸி. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸோ தே ஆர் கால்ட் ஸ்ட்ரெயிட்டட். பட் இங்கே ஸ்ட்ரெயிட்டடாக இருக்கா? விசிரல்ல யூ கான் சி, இங்கே பார் ஸ்ட்ரெயிட்டடாக இருக்கா? நோ, இட் won't be straight. ஸோ they are visceral organ, but the thing is they are, சொல்லுங்க, they are striations are absent in this. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஓகேவா? striations are absent. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு they are involuntary. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க டவுட். ஸோ வாலண்டரி இன்வாலண்டரி, they are involuntary. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷன் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஓகேவா? அந்த இன்வாலண்டரி நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த திஸ் மசில், விசரல் மசில். சரியா? நெக்ஸ்ட்டு they are poor in blood supply. poor in blood supply. ஓகேவா? non-fatic, uninucleated. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம கார்டியாக் மசில் போயிடலாம். கார்டியாக் மசில். ஓகே, கார்டியாக் மசில் போயிடலாமா? ஸோ இஃப் யூ see about cardiac muscle, கார்டியாக் மசில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கார்டியாக் மசில் வந்துட்டு they found only in the heart wall. Okay, I have a meeting after this class. Okay, no problem. Alright, cardiac muscle வந்துட்டு they are found in heart wall. ஓகேவா? found in heart wall. ஓகேவா? found in heart wall. வேற என்ன தெரியணும்? this cardiac muscles are striations are present. இங்கே வந்துட்டு ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட், ஆப்சன்ட் கிடையாது. அப்போ எதுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்து ஆப்சன்ட்? விசரல் மசில்ஸ். மற்ற ஸ்கெலிட்டல் மசில்க்கும் கார்டியாக் மசில்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்ட்ரையேஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை. ஸோ இட் ஓன்ஸ், அந்த மசில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ தே ஆர் இன்வாலண்டரி. நெக்ஸ்ட்டு ஹார்ட்னால they are rich in blood supply. ஹார்ட்ல so they are rich in blood supply. சரியா? they are non-fatic, more mitochondria are present. ஓகேவா? ஸோ கம்பேரிஷன் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் அவுட் கொடுத்துட்டா. హలో ఐ మీన్ నేను క్లాస్లో ఉన్నామా? మా లేదమ్మా. ஸோ சாரி, ஏதாவது டவுட் இருக்காடா உங்களுக்கு? இங்கே வரைக்கும் ரிச் இன் பிளட் சப்ளை, கரெக்ட். எனி டவுட் ஸ்டில் ஹியர்? ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் அவுட் கொடுத்துட்டா ஒரு மசில் பற்றி, அண்ட் வி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். ப்ரீஃப் அவுட் கொடுத்துட்டா. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் மசில்ஸ்லன்னு பார்க்கும்போது, மசில் பாடி செல்ஸ்ன்னு பார்க்கும்போது வி ஹாவ் 3. ஒன்று கார்டியாக் மசில், skeletal muscle, smooth muscle. ஸோ ஸ்கெலிட்டல்னு ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்கெலிட்டலே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். தே ஆர் அட்டாச்சு, ஸ்கெலிட்டனோடு அட்டாச் ஆயிருந்தால் தே ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அதுக்கப்புறமா அங்கே தே ஆர் ரிச் இன் பிளட் சப்ளை. ஓகேவா? மசில் ஃபைபர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகேவா? மசில் ஃபைபர்ஸ் ஆர் ப்ரெசன்ட்.
There more mitochondria is also present. They are striated. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Visceral muscles are smooth muscles. They are present in the visceral organs like stomach, large intestine, small intestine. Striations are absent in visceral muscles. It is a neat point. ஏன்னா மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து striations இருந்துச்சு, இது striations இல்லை. அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். They are involuntary நம்ம கண்ட்ரோலில் இல்லை. poor blood supply, அப்புறமா நான் ஃபெட்டிக், அப்புறமா யூனிநியூக்ளியேட்டட். ஓகேவா? தே ஆர் மல்டிநியூக்ளியேட்டட் கிடையாது. கார்டியாக் மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹார்ட் வால். ஓகேவா? ஹார்ட் வால். ஸ்ட்ரையேஷன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அப்புறமா தே ஆர் இன்வாலண்டரி, நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ரிச் இன் பிளட் சப்ளை. ஓகேவா? நான் ஃபெட்டிக், தே ஆர் மோன் மைட்டோகாண்ட்ரியா ஆர் ப்ரெசென்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் இப்போ இருக்க எடுத்த வரைக்கும் ஒரு ப்ரீஃப் அவுட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? இப்போ ஒரு டாபிக் டீட்டெயிலாக போயிடலாமா? எஸ், ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு மசில் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, போகலாம் சார். ஸோ நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் striated muscle. Structure of striated muscle. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு striated muscles-ஓட டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் striated muscle டயக்ராம். இது ஒரு வாட்டி இங்கே பார்த்துக்கோங்க. நாங்கள் இவ்வளோ பெருசாக கொடுக்குறேன். ஓகேவா? தொண்டை பிடிச்சிக்கு சாரா. சரி, இப்போது striated muscles-ஐ நம்ம பார்த்துட்ருக்கோம். striated muscles-ஐ ஃபர்ஸ்ட்டு they are skeletal muscles அப்படின்னு தெரியும்ல. they are skeletal muscles. they are made up of muscle bundles. இந்த muscle bundlesக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த muscle bundlesக்கு பேர் வந்துட்டு fascicles. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, fascicles. நெக்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த fascicles are held together. they are grouped together. ஓகேவா? இந்த fascicles are grouped together. grouped எல்லாம் ஒன்று சேர்ந்து they form a collagenous connective layer. ஓகேவா? group to they form collagenous connective layer. அந்த connective layer பேர் வந்துட்டு fascia. FASCIA, fascia. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈச் fascia, இது ஒரு வாட்டி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே வச்சுறேன், இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கு போயிடும் போல. ஓகேடா? ஸோ each fascia contains muscle fibers. Fascia contains muscle fibers. சரியா? ஸோ இந்த muscle fibers are the muscle fibers are lined by ஒரு plasma member. அந்த plasma member பேர் sarcolemma. இங்கே பாருங்க, sarcoplasmic reticulum. இது இங்கே பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் sarcolemma. ஸோ sarcolemma ஒரு வாட்டி டயக்ராம் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேவா? இங்கே மேலே இருக்கு இந்த sarcolemma அப்படின்றது இட் இஸ் அ மசில் ஃபைபர். ஓகேவா? இட் இஸ் அ மசில் ஃபைபர் which is are lined by plasma membrane. எழுதிக்கோங்க, lined by plasma membrane. அந்த மெம்பரேனுக்கு பேர் sarcolemma. which encloses the sarcoplasm. ஓகேவா? நெக்ஸ்ட் each muscle fibers contains, எழுதிக்கோங்க, each muscle fibers contain, so each muscle fibers contain parallelly arranged
மயோஃபிலமெண்ட்ஸ். அந்த மயோஃபிலமெண்ட்ஸ் இங்கே பாரு, நான் மயோஃபிலமெண்ட்ஸ், அந்த மயோஃபிலமெண்ட்ஸ் ஒரு மயோஃபைப்ரில்ஸ் இங்கே இருக்குல்ல, பற்றி எங்கள் டயக்ராம் தெரியுதா? எரேஸ் பண்ணுறேன். தெரியுதா இந்த மயோஃபைப்ரில்ஸ்? இங்கே பாரு, ஈச் மசில் கண்டெய்ன்ஸ், இங்கே பாரு, ஒரு parallelly arranged ஃபைபர்ஸ். ஓகேவா? அந்த parallelly arranged ஃபைபர்ஸாக வந்துட்டு மயோஃபைப்ரில்ஸ். இதுதான் அந்த மயோஃபைப்ரில்ஸ். சரியா? இதுதான் இந்த மயோஃபைப்ரில்ஸ். ஸோ ஈச் மயோஃபைப்ரில்ஸ், ஒரு மயோஃபைப்ரில்ஸ் வந்துட்டு has alternate dark band அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஓகேவா? they has alternate dark அப்புறம் லைட் ஸ்ட்ரியேஷன்ஸ். ஓகேவா? டார்க் அண்ட் லைட் ஸ்ட்ரியேஷன்ஸ். ஸோ டார்க் பேண்டை வந்து ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைட் ஸ்ட்ரியேஷன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐ பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ பேண்ட். சரியா? ஸோ இந்த இந்த எப்படி இந்த 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 ஐ பேண்ட் ஏ பேண்ட் எது எப்படி சொல்கிறோன்னா, இட் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் டூ ஃபைப்ரஸ் contractile proteins. ஓகேவா? thin active filament and thick myosin filament. ஓகே, சரி. இதில் ஐ பேண்ட் இந்த டயக்ராமில் இருக்கு ஐ பேண்ட் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ நான் ஒரு நல்ல டயக்ராம் வைக்கிறேன். இந்த டயக்ராமில் இருக்கு. ஓகே, இந்த டயக்ராம் தெரியுதா? எஸ். ஸோ இந்த டயக்ராம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் ஸோ. ஸோ இஃப் யூ சி திஸ் டயக்ராம், இதை வந்துட்டு இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள், ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஐ பேண்ட் அண்ட் ஏ பேண்ட்ஸ் இருக்கா? ஐ பேண்ட், ஏ பேண்ட், இதுதான் நம்ம பார்ப்போம். ஐ பேண்ட், ஏ பேண்ட், இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஐ பேண்ட். ஸோ ஐ பேண்ட் contains ஓகே. ஸோ ஐ பேண்ட் கண்டெய்ன்ஸ் ஆக்டின். சரியா? ஏ பேண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஐ பேண்ட் இங்கே இருக்கிறது, சாரி இங்கே இருக்குது ஐ பேண்ட். ஏ பேண்ட் கண்டெய்ன்ஸ் ஆக்டின் அண்ட் மயோசின். சரியா? ஸோ தே ஆர் அரேஞ்ச் parallel to each other. ஓகேவா? தே ஆர் அரேஞ்ச் parallel to each other. ஓகேவா? ஸோ இந்த ஏ பேண்ட் என்ன பண்ணும், ஐ பேண்ட் என்ன பண்ணும் பார்க்கலாம். ஏ பேண்ட் bears லைட் மிடில் ரீஜன். அந்த லைட் மிடில் ரீஜன் பேர் கால் ஹெச் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த ஹெச் பேண்ட் வந்துட்டு இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஒன்லி மயோசின். ஓகேவா? இந்த டார்க் லைன் வந்துட்டு நம்ம எம் லைன் சொல்லுவோம். டார்க் லைனை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், எம் லைன். இந்த எம் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ரன்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் ஹெட் ஜோன். ஸோ இதெல்லாமே இது பேசிக்காக தெரியணும்டா. ஓகேவா? ஸோ இது தெரியாமல் உங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியலன்னா நாளைக்கு அங்கேயும் ஃபிசியாலஜிலையும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போயே தெரிஞ்சுக்கோங்க. பெட்டர் டு நோ நவ். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் there is something also called Z line. ஓகேவா? ஸோ இந்த Z line எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒரு ஐ பேண்ட் வந்துட்டு பைசெக்ட் ஆகும். ஒரு டென்ஸ்
டார்க் பேண்ட்னால. ஸோ இது அதுக்கு பேர் ஜெட் லைன். ஓகேவா? ஸோ ஜெட் லைனில் நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் த ரீஜன் பிட்வீன் டூ ஜெட் லைன்ஸ் தான் வந்துட்டு இஸ் கால்ட் சார்கோமியர். ரீஜன்ஸ் பிட்வீன் டூ ஜெட் லைன்ஸ் தான் வந்து நம்ம சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ கிட்னின்னு கேட்டால் ஸ்ட்ரக்சரல் நெஃப்ரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் கிட்னி. ஓகேவா? அதே மாதிரி சார்கோமியர்ஸ் ஆர் த மசில்க்கு வந்துட்டு சார்கோமியர் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மசில். இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் functional unit of muscle. Okay va? Yes. Any doubts still here? இப்போ ஐ பேண்ட் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ஐ பேண்ட் வந்துட்டு by a dense dark band called Z line between இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்கோமியர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் மசில். அது தெரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டல் ப்ரோட்டீன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டல் ப்ரோட்டீனில் வி வில் ஸ்டடி அபவுட் ஆக்டின்னா என்னது எல்லாமே டீட்டெயிலாக. ஸோ பிஃபோர் கோயிங் டு தேட் வில் பி லைட்டாக வந்துட்டு உங்கள் டவுட் செக்ஷனுக்கு இப்போ ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். எத்தனை பேருக்கு டவுட்ஸ் இருக்குங்க ஸ்டில் ஹியர்? நோ டவுட்ஸா? என்னடா பசங்களா டவுட்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏதோ டவுட்ஸ் இருந்தால் இருக்கும் இல்லையா? யாருக்கோ ஒருத்தருக்காவது இருக்கும் இல்லையா? 20 பேர் பார்க்குறீங்களா? ஒருத்தருக்கு டவுட் இருக்காதா? இதுதான் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். தொண்டை மட்டும்தான். யாரோ டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் சரி வாட் இஸ் ஒன்ஸ் வாட் இஸ் ஹெட் ஜோன் என்னன்னா அப்படின்னு கேட்டிங்களே. ஸோ ஹெட் ஜோன் ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் ஹெட் ஜோன் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாருங்கள், ஹெச் ஜோன் அப்படின்னா நான் நீட்டாக எழுதுறேன் பாரு. இட் இஸ் த சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் ஏ பேண்ட். ஓகேவா? சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் ஏ பேண்டு தான் வந்து நம்ம ஹெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா இந்த ஹெட் ஜோன் இட் கண்டெய்ன்ஸ் திக் ஃபிலமெண்ட். ஓகேவா? இந்த ஹெட் ஜோன் கண்டெய்ன்ஸ் ஒரு திக் ஃபிலமெண்ட். அந்த திக் ஃபிலமெண்ட்டை நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம், அந்த பேர் தான் வந்து மயோசின். ஓகேவா? ஸோ பட் இதுக்கு வந்துட்டு நோ தின் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ நம்ம திக் ஃபிலமெண்ட்ஸை மயோசின், நோ தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? இது மயோசின்னா இங்கே ஆக்டின். ஸோ அதாவது ஆக்டின் இருக்காது, மயோசின் இருக்கும் இந்த ஹெட் ஜோனில். சரியா? ஸோ அதனால ஸோ இது என்ன சொல்கிறது, தின்னாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் இது லைட்டராக இருக்கும். ஓகேவா? இது ஏ பேண்ட் அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் ஏ பேண்டாக தெரியும், ரெஸ்ட் ஆஃப் தி ஏ பேண்ட். ஓகேவா? ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த மிடில் ஆஃப் ஏ பேண்ட் அரௌண்ட் த எம் லைன் கிட்ட வந்துட்டு இந்த ஹெட் ஜோன் வந்துட்டு லொக்கேட் இருக்குது. ஓகேவா? சரி, வேறு எனி ஹெட் ஜோன் பற்றி? ஹெட் ஜோனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹென்சன் ஜோன் தான் ஹெட் ஜோன். ஓகேவா? HENSEN அதுதான் ஹென்சன் ஜோன் தான் ஹெட் ஜோன். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு பேர் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் we were talking about. சரியா? And I'll tell you little more about actin. சரியா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ்க்கு போயிட்டோம். கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் where you first we will study about actin. சரியா? ஆக்டின். சரியா? ஆக்டின். ஸோ ஆக்டின் அப்படின்னா என்னென்னா ஆக்டின் இஸ் அ ஃபிலமெண்ட். ஓகேவா? ஃபிலமெண்ட் இஸ் மேட் ஆஃப் டூ ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ்னால் இது எஃப் ஆக்டின்ஸ். சரியா?
இது which forms double helix. Double helixனா இங்க பாருங்க, இப்படி 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 இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க பாரு, இப்படி இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும் சரியா? இதுதான் டபுள் ஹெலிக்ஸ். ஓகே சரி, இதில் வந்துட்டு எஃப் ஆக்டின் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? எஃப் actin. So F actin is basically it is a polymer of monomeric globular G actins. Globular G actins. இது என்ன contain இருக்குன்னா, it contains two other proteins. இன்னும் two other proteins. So அந்த நேம் நீட் கொஸ்டின், அந்த டூ other proteins என்னது அப்படின்னு கேட்டால் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்டா. Tropomyosin and troponin. Important. And the two other parts என்னன்னா, other proteins என்னன்னா வந்துட்டு tropomyosin and troponin. சரியா? So in the two filaments of tropomyosin, என்ன ஆகும்னா, it runs along grooves of F actin of double helix. சரியா? ஸோ இந்த ட்ரோப்போனினுக்கு வந்துட்டு ஒரு 3 சப்ஸ்டியூட்ஸ் இருக்கு. Troponin has 3 subunits. So it is located in the tropomyosin. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Tropomyosin அதாவது ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இந்த ட்ரோப்போமைசின் என்ன பண்ணுன்னா, ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இந்த சப்யூனிட்ஸ் எல்லாமே இந்த ட்ரோப்போனின் மாஸ்க், அப்புறம் பைண்டிங் சைட்ஸ் ஃபார் மயோசின், அப்புறம் அதாவது ஒரு நீட் பாயிண்டாக, ஒரு அழகான பாயிண்டாக எழுதுங்க பாருங்கள். ஒரு இந்த ரெஸ்டிங் ரேட், இந்த சப்யூனிட் ஆஃப் ட்ரோப்போனின் மாஸ்க் என்ன ஆகும்னா பைண்ட் ஆகும். ஸோ பைண்டிங் சைட்ஸ் ஃபார் மியோசின் on the actin filament. So this is about actin. ஓகேவா? actin வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, actin அப்படின்னு பார்த்துட்டா நெக்ஸ்ட் என்ன வரும்? மயோசின் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரியா? இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. இப்போ டவுட்ஸ் கேளுங்க வாங்க பசங்களா, டவுட்ஸ் கேளுங்கோ. எம்சிக்யூஸும் போட்டலாம், ஒரு 5 எம்சிக்யூஸ் கொடுக்குறேன். இப்போ டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் போகலாம். நோ டவுட்ஸ், எவ்ரி திங் இஸ் கிளியர். ஸோ மயோசின் இது டுமாரோ, நாளைக்கு இல்லை, சாரி, டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது வெட்னஸ்டேலேருந்து மயோசின் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? So before that, any doubts, please let me know. Before we are going to see MCQs, ஏதாவது doubts இருந்தால் சொல்லுங்கடா பசங்களா. Any doubts? No doubts, huh? சரி, MCQs போயிடலாமா அப்போ? ஆல் ரைட், MCQs எடுக்கிறேன். So MCQs பார்த்துடலாமா? Let's start. So first MCQ, which of the following proteins is not found in the thin filament? நான் சொன்னேன் இது நீட் கொஸ்டின்டா அப்படின்னு.
which of the following proteins is not found in the thin filament? The options are A. Actin, B. Troponin, C. Tropomyosin, D. Myosin. So choose the right option and be fast and quick. Which of the following protein is not found in the thin filament? Actin, troponin, tropomyosin, myosin. Myosin, Nitishan, good. Yeah, D. யாரு ஃபர்ஸ்ட் துர்கா தேவி தான் இல்லை ஃபர்ஸ்ட் துர்கா தேவி தான் சொன்னீங்க. அதுக்கப்புறமா மாத்தேஷ், ரம்யா, நிதிஷன், ஜிவி, சூப்பர், குட். D is the right option. Next question. During muscle contraction, the I band is என்ன பண்ணும்? இந்த I band muscle contraction அப்போ இந்த I band என்ன பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது இங்கே பாரு, ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் increase in length, B decrease in length, ஓகேவா, C disappear ஆகிடும் இந்த I band அப்படின்னு சொல்கிறாங்க, D unchanged, remains unchanged, ஒரு எந்த சேஞ்சஸும் இல்லை கான்ட்ராக்ஷன் ஆகும்போது. ஸோ சூஸ் ரைட் ஆப்ஷன். Good, decreases in length is the right option. சரியா? Nice. பரவாயில்லடா பசங்களா, கிளாஸ் கவனிக்கிறீங்க. ஐ எம் ஹாப்பி, டூ ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, which ion is essential for the removal of troponin, tropomyosin complex for actin? Question நல்லா படிங்க. Which ion is essential for the removal of troponin tropomyosin complex for actin? The options are A, B, C and D. So the option வந்துட்டு Mg2+, Na+, K+, Ca+. Ca2+, okay, sorry, Mg2+ தான். Choose the right option. Oh, பட்டுன்னு சொல்றீங்க, good. Yeah, option D is correct. Nice. Okay, next, fourth question. Which enzymes present in myosin head hydrolysis ATP அப்படின்னு கேட்டிருக்காங்க. The options are A kinase, B ATP synthase, C myosin ATPase, D phosphate. Choose the right option. Myosin ATPase is the right option. Good. Myosin ATPase ma C. கொஸ்டின் நல்லா படிங்க. Which enzyme present myosin head hydrolysis ATP? அது வந்து myosin ATPase, myosin synthase கிடையாது, ஓகேவா? C. கொஸ்டின் நல்லா படிங்கன்னு சொன்னேன். சரியா? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் ஆல்சோ. இது உங்களுக்கு இது வந்துட்டு இந்த பேஷண்ட் கூட நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட கிளினிக்கல்ஸில், ஓகேவா? ரைகர் மார்டிஸ் அக்யூஸ் டியூ டு வை? எதனால இந்த ரைகர் மார்டிஸ் அக்யூர் ஆகும்? டியூ டு ஆப்ஷன்ஸ் ஏ, பி, சி, டி. ஒன்று வந்துட்டு எக்ஸஸ் ஏடிபி,
Okay, we have no ATP in muscles. High CA2 plus Flex. அதுக்கப்புறமா low Na plus contraction. Choose the right option. இது மட்டும் சொல்லிட்டு போங்க. குட் பை சொல்லிடுங்க. ஸோ ஹை ஆன்சர் என்னது? ஸோ அந்த பர்டிகுலர் மசிலில் வந்துட்டு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ரைகர் மாட்டிஸ் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும். ஸோ நோ ஏடிபின்னா என்னது? ரைகர் மாட்டிஸ்னா டெத்து. ஒரு பேஷண்ட் இறந்தக்கப்புறமா அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மசில்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்டிஃப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இப்படி இருந்தால் கை அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். கரெக்டாக? ஓகேவா? அந்த ஸ்டிஃப்னஸ் ஏன் ஒரு நீங்கள் பார்த்து டெட் பாடியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மசிலில் டச்சோ நீங்கள் இப்படி மூவ் பண்ணி பார்த்தா இட் ஸ்டிஃபாக இருக்கும். ஏன் ஸ்டிஃபாக இருக்குன்னா அங்கே ஏடிபி மசில்ஸ் ஏடிபி ஸ்டாப் ஆகிடும். ஸோ நோ ஏடிபி இன் மசில்ஸ். அதனால இந்த ரைகர் மாட்டிஸ் வரும். சரியா? இது நீங்கள் பேஷண்ட்டில் பார்ப்பீங்களான்னு சொன்னபோது யாருமே ஆன்சர் பண்ணல. நீங்கள் இது பேஷண்ட்டில் பார்ப்பீங்க? டெட் பாடியில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. கடேவர்ஸ் நீங்கள் போய் லேபில் அனாட்டமியில் கடேவர்ஸ் பார்ப்பீங்க. அங்கே தான் யூ வில் see this rigor mortis. சரியா? Okay. So that's it for today. Good evening. Any doubts, please let me know. Please like, share and subscribe. ஓகேவா? உங்களோட ஒரு லைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகேவா பசங்களா? And make sure you comment after the classes this video is uploaded. ஓகேவா? I'm checking every single day. ஓகேவா? Good night. Bye. Sweet dreams. Bye.